ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மார்க்கேவி மொபைல்ஸ் வந்து உங்களை ஆர்கே பேசுகிறேன். இப்போ டச் டிஸ்பிளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து காம்போ மாற்றுறது வருது. நம்ம இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா, அந்த காம்போ வந்துட்டு முறையாக வந்து டிஸ்பிளே வந்துட்டு கரெக்டான முறையில் இதுக்கு ஒன்று ஒரு லிக்யூட் இருக்குது, அதை போட்டு கரெக்டாக நம்ம இதை ஓப்பன் பண்ணணும். தென் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டிப்பெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடில் உள்ள பேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு முறையாக கரெக்டாக க்ளீன் பண்ணி இதனுடைய ஒரு பீஸ் கூட இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் காம்போ மாற்றணும். அப்படி மாற்றினா மட்டும்தான் காம்போ 100% கரெக்டாக வேலை செய்யும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், அப்படி செய்யுங்க. அப்படி செஞ்சால் மட்டும்தான் ஒரு மொபைலை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். இல்லாட்டி போனால் அந்த காம்போ வந்து மேலே எங்கேயும் தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா சரியான முறையில் ஷூட்டிங் ஆகாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா காம்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒட்டும்போது என்னென்னா உங்களுக்கு மொபைல் வந்துட்டு கரெக்டான முறையில் சீட்டிங் ஆகிடுச்சு அப்படின்னா, சீட்டிங் வந்து கரெக்டாக ஆகிடுச்சுன்னா இதாகும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் கம்ப்ளைண்ட் வந்து மொபைலு இந்த மாதிரி இந்த காம்போ ஓட்டும்போது ஸ்டீலும் வந்துட்டு ஓட்டும்போது பேஸ்டிங் போட்டு வெளியே வந்து இருக்கிற பிசரில் நம்ம வந்து சுரண்டி எடுத்துகிட்டு இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டினதுக்கப்புறம் இதில் வந்து பின்னாடி வந்து இந்த இது பார்த்திங்களா, பின்னாடி உள்ள ஸ்பேஸில் இந்த தகரத்தில் இந்த அலுமினியம் பிளேட்டில் வந்து எந்த விதமான டஸ்ட்டுமே இருக்கக்கூடாது. ஏன்னா காம்போ வந்து நம்ம இழுத்து லப்பர் பேண்ட் போடுற மூலிமா இந்த லப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் இந்த காம்போ வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டாட் மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதுதான் இதனுடைய காம்போ டிஸ்பிளே டச் டிஸ்பிளே மாற்றக்கூடிய ஒரு கரெக்டான வழி. இது மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எப்பயுமே நீங்கள் வந்து நல்ல ஒரு முறையாக செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ காம்போ மாற்றும் போது நல்ல பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிங்க, காயாத அளவுக்கு நல்ல லிக்யூடாக உள்ள பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி மாற்றுறதுக்கு முன்னாடி இங்கே உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்டு, பேட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக பார்த்துங்க. இது எதையும் பிஞ்சிடாமல் இது எதையும் வந்துட்டு கட் ஆகிடாமல் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இது கட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி நமக்கு வந்து சிக்கலாகிடும். அதனால் வந்துட்டு என்னென்னா இந்த மேலே உள்ள இந்த கேமரா சைடு உள்ளது, ஸ்பீக்கர் சைடு உள்ளது, இதெல்லாம் இந்த ஸ்பீக்கருக்கு மேலே ஒரு வளையம் இருக்கிறது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்துக்கணும். இது கீழே வந்துருச்சுன்னா ஓட்டை ஆகிடும். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸ்க்ரூ ஓட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் தெரியுது பாருங்கள். இதில் வந்து இதே ஸ்க்ரூவை போட்டால் மட்டும் தான் கரெக்டாக சீட்டிங் ஆகும். நம்ம வேறு ஸ்க்ரூ போட்டோம்னா டச் டிஸ்பிளேயில் வந்து அது மோதி அது ஒரு மாதிரி ரிஃப்ளெக்டரை நம்ம கொண்டு வந்துடும். ஸோ காம்போ மாற்றுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல காம்போவாக வாங்கி மாற்றுங்க. கூடுமான வரையும் ஒரு 100 200 அதிகமாக இருக்குன்னா அந்த காம்போ வாங்கி மாற்றுங்க. காம்போ மாற்றும் போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நல்லா அந்த சைடில் உள்ள இதெல்லாம் டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு நல்லா பர்ஃபெக்டாக இது பண்ணதுக்கப்புறம் சீட்டிங் பண்ணி நம்ம வைக்கணும். எந்த தொழிலை செய்தாலுமே சரி, அது ஒரு ப்ராப்பராகவும் குவாலிட்டியாகவும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா யாரும் நம்மளை வந்து ரெஃபர் பண்ண தேவையில்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து நமக்கு நிறைய வேலையை கொடுக்கும். ஸோ பணங்கிறது 2வது பட்சம் தான். உங்களுடைய வேலையின் திறமையும் ஃபஸ்ட்டு காட்டுங்க, பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்து குவியும். ஸோ தொழில் எல்லாமே கரெக்டான முறையில் நம்ம செய்யணும். அதுதான் என்னுடைய ஆசை.